ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெய்வழி நூலில் விண்ணும் மண்ணும் என்ற தலைப்பில் உங்களோட முத்தி பேருரை பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். மெய்வழி நூல் காப்பு. விண்ணும் மண்ணும் கதிர் மதியும் மின்பனி தாரகையும் விலகுவன மலைகளுடன் விரிந்த கூலாசலங்கள் என்னமடங்காத சரங்களுயிர் யாவும் இது விழுக்கு மெப்படியன்றிருந்த ரசால் இறைவன் என்னகமுன் திருப்பாத மிளங்கும் போதி மலையில் நிறுத்தியனை நிறுத்திய சற்குருவாய் மல்லடங்கா பாவியன்றன் மீதிலன்னால் இறங்கி மணந்தளிர மரபில் வந்த மகுன குரு காப்பே. நம்ம இதுவரெல்லாம் எப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். விண்ணும் மண்ணும் கதிர்மதியம் மின்பனி தாரகியம். இப்போ விண்ணு அப்படின்னா இது வரைக்கும் எல்லா பாடகர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த பூமியில் படைத்த பொருள்களை வச்சு தான் பாட்டு எழுதுவாங்க. ஆனால் நம்ம தெய்வம் அவங்க இந்த உலகத்தையே உண்டு பண்ணுறாங்க. இவங்க அப்படி எதுன்னு பார்க்கும்போது முதல்ல விண்ணுலேருந்து எடுக்கிறாங்க. விண்ணும் மண்ணும் விண்ணுலேருந்து தான் இந்த பூமியை முதல்ல உண்டு பண்ணுறாங்க. விண்ணும் மண்ணும், அதுக்கப்புறம் கதிர் மதி, அப்புறம் மின் பனி தாரகை, அப்புறம் விலங்குவன மலைகளுடன் விரிந்த குலாசலங்கள். அப்போ விண்ணு அப்படின்னு எடுத்துக்கணும்னாலே தெய்வம் வேற எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, ஒதுமறை வேத நெறி உண்மையாயொழுகி வளர் யோகியர்களால் புகழ்கின்ற மாதவ செயல்கை மீறி நாதனேனும் நாமம் பெற்று மண்ணில் என்போர் உள்ளோர்க்கு இறங்கி ஏதுமில்லாத பரவெளியிலே ஒளிவில் ஓடும் என்றென்னை இருத்திய சுத்த வேத முடிவான நிதி போதும் இதன்றோது மட்டும் புட்டும் குரு சாலை ஆண்டவா. அப்போ இதில் ஏதுமில்லாத பரவெளி அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. இப்போ விண்ணு முதல்ல எப்படி உருவாகுது? முதல்ல விண்ணுலேருந்து மண் உண்டாச்சு. இப்போ விண்ணு அப்படின்னு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த விண்ணுக்கு முன்னே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருட்கோளமாக இருக்குது. முதல்ல இருட்கோளமாக இருந்தது. அந்த இருட்கோளத்தில் ஒரு புழுக்கம் உண்டாகுது. புழுக்கம் உண்டானதும் என்னாச்சு, அந்த உஷ்ணத்தினால ஒரு புழுக்கம் உண்டாயிடுச்சு. புழுக்கத்தினால ஜலம் உண்டாச்சு. ஜலத்தினுடைய வேகத்தினால காற்று உண்டாயிடுச்சு. காற்றும் ஜலமும் சேர்ந்து அலைக்க நொங்கு நுரை இது உண்டாகி அப்புறம் மண், அப்புறம் மலை, கடல், ஆறு, அருவிகள் இப்படிலாம் உண்டாயிடுது. அப்போது விண்ணுக்கும் முன்ன அப்போ விண்ணு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, அப்போ அந்த இருட்கோளமானது அந்த புழுக்க இருந்துச்சு இல்லையா அக்னி, அது இருள் கடிந்ததுனால அதில் இருக்கிற அந்த அக்னியை தனியாக பிரிச்சு
முதல்ல புழுக்கம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நெருக்கத்தினால ஒரு நெருக்குனதுனால என்ன ஆகுது, அந்த அக்னி மட்டும் பிரிஞ்சுது. தனியாக பிரிஞ்சு அந்த அக்னி ரெண்டாக பிரியுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று சந்திரனும் இன்னொன்று சூரியனாக 2 பாகமாக தனித்தனியாக பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், அதாவது எண்ணிலடங்கா நட்சத்திரங்களும் உருவாயிடுது. இப்போ விண்ணு அப்படின்னு சொன்னாலே விண் எப்படி உருவாச்சு அப்படின்னா, வெளிச்சம், ஆகாய வெளிச்சம். ஒரு சூரியன் வந்தவுடனே விண்ணு உண்டாயிடுது, வெளிச்சம் தானே. இப்போ இருள் அப்படின்னு சொன்னாலே அங்கே ஆகாயம் இல்லைன்னு அர்த்தம். ஏதும் இல்லாத பறவெளி, அந்த பறவெளி. அப்போ எல்லாம் இதெல்லாம் உண்டானதுனால அதுக்கு பேர் விண்ணுன்னு. அப்போ அந்த விண்ணு வெளிச்சம் வந்ததுனால இந்த விண்ணு. அது பைபிளில் அவங்க சொல்கிறாங்க, ஆதியிலே ஒரு வெளிச்சம் ஒன்று இருந்தது, அதை இருள் பற்றாது இருந்ததுன்ட்டாங்க. இப்போ இருளில் பிரம்மமே என்ன பண்ணுது, பிரகாசத்தை தனியாக பிரிச்சிடுச்சு. அது திரும்ப அதை போய் பற்றலை, அது இடம் கொடுத்துருது வெளிச்சத்துக்கு. வெளிச்சம் கொடுத்து அந்த வெளிச்சத்தினுடைய கிரண வீச்சு எவ்வளோ தூரம் இருக்குதோ அது தாண்டி போயிடுது. எது இருளே தன்னை விலைக்குன்னு போயிடுது. ஆனால் பிரம்ம நினச்சா அந்த மூடிடலாம், எதை வெளிச்சத்தை தன்மயமாக ஆக்கிடலாம். ஆனால் அப்படி ஆக்கலை. ஏன் அப்படின்னாக்கா, விண்ணுன்றது ஒரு பொருள் வேணும், ஆகாய ஸ்பேஸ் வேணும். அதனால் அது தனக்கு இடம் கொடுத்துருச்சு. அப்போ அது கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சு, விண்ணும். அப்புறம் அதில் மண்ணு உண்டாச்சு. அதுக்கப்புறம் கதிர், மதி, மின், பனி, தாரகை. அப்போ இந்த மின், பனி, தாரகைன்ட்டாங்க. மின் அப்படின்னா தெரியும்ல, மின்னல், இடி ரெண்டும் சேர்ந்து இடிக்கும் போது என்ன ஆகுது, முதல்ல என்ன வருது, இடி இடித்தான் சத்தம் வருது. அதுக்கப்புறம் வெளிச்சம் வருது. அப்போல மின், பனி, தாரகைன்ட்டாங்க. ஆகாயத்துலேருந்து தான் பனி வர்ஷிக்குது. மழை போல் ஒரு ஜலத்தை எடுத்து இன்னொரு இடத்துல இறக்கிறது கிடையாது. அந்த விண்ணு பனி மட்டும் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆகாயமே வர்ஷிக்குதுன்னு தெய்வம் வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. அதுபோல் அந்த கதிர், மதி, மின், பனி, தாரகை. அதுக்கப்புறம் விலங்குவன 84,100,000 ஜீவராசிகளும் தெய்வம் இந்த பூமியில் படைச்சிடுறாங்க. சொல்ல பொன்னாத பல்லாயிரங்கோடி அண்டம் படைத்தாங்காங்கு, வெல்ல பொன்னாத பல்கோடி ஜீவனிலும் விலங்கியம் அறிய பொன்னா, அல்லாவெனும் பல் ஆயிரம் பேர் வேற்றுமை கருவருவானோ, சல்லல்லா இரசூல் குரு காப்பாய் சாற்றிய சோடசமே. அதுல சொல்ல ஒண்ணாத பல்லாயிரம் கோடி ஜீவனிலும் விலங்கியம் அறிய ஒண்ணா, அல்லாவினும் பல்லாயிரம் பேர் வேற்றுமை கருவருவாய் அப்படின்னு அல்ல உத்தரம். சொல்ல ஒண்ணாத எண்ணிலடங்கா ஒரு ஜீவராசிகளை இறைவன் படைக்கிறான். அதெல்லாம் படைச்சு விலங்குவன மலைகளுடன் விரிந்த குலாசலங்கள் 1008 சராசரங்களையும் விரிச்சிடுறாங்க. விரிச்சிட்டு தான் கடைசியில மனிதனை இறைவன் படைகிறான். அப்ப விலங்குவன மலைகளுடன் விரிந்த குலாசலங்கள் எவ்வளோ அப்படி படைச்சிருக்கிறாங்கன்னாக்கா நம்ம நினைவு கொண்டு அதை அளக்க முடியாது. அவ்வளோ படிச்சுட்டாங்க. என்ன மடங்காத சார சரங்களுயிர்யாவும் இது விருக்கு மெப்படியன் இருந்தரசாலிறைவன். அப்போ இதுக்கு இப்படி என்று இருந்து அரசாள்வது யாரு, இறைவனே அரசாள்றாங்க. அப்போ என்ன மடங்கா நம்ம அதுதான் தெய்வம் புத்த பகவான் திருவசில கண்கொள்ளாத
பார்த்தா கண் கொள்ளாத அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த உலகத்தை படைச்சிடுறாங்க. அப்ப என்ன மடங் காத சர சரங்கள் உயிர் யாவும். அப்ப சரம் சரகதி, சர்பகதி, மயூரகதி, ஈடி, மின், மனோகதி. அப்போ இதை அனைத்தும் இந்த பூமியில படிச்சிடறாங்க. 4 வகை யோனி 7 வகை தோற்றத்தையும் இறைவன் இதில் படைக்கிறாங்க. அப்போ என்ன மடங்காத சரங்கள் உயிர் யாவும் இதுவிதுக்கு இப்படி என்று இருந்து அரசால் இறைவன். அப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு புலியை படிச்சாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு மானை படிச்சாங்க. அப்போ ஏன்னா அதுக்கு உணவு அதுதான், மானுக்கு உணவு புல்லு. அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு தேவையான உணவுகளையும் ஆமாம் எண்ணிலடங்கா கோடி சராசரங்கள் அனைத்தையும் அதுக்கு தேவையான உணவுகளை படைத்தான். ஆங்காங்கு அதற்கு வேண்டுவன அந்த உணவு கோடி சங்கங்களையும் படைத்தான் அப்படின்னு மாண்பித்தாங்க. அப்போ என்ன மடங்காத சரங்கள் உயிர் யாவும் இதுவிதுக்கு மிப்படி என்று இருந்து அரசால் இறைவன். அவங்களே இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அது தெரியுமா? நம்ம தான் அரசு பண்றோம், நம்ம தான் வந்து இந்த நாட்டையே கட்டி ஆள்றோம்னு நினைச்சுக்கிறோம். நம்மளே நம்மள ஆள முடியாது. நம்ம தன் மனமே தன்னால் அடக்கி ஆள முடியல, அப்புறம் நம்ம எங்க நோக்கி ஆள போறோம்? முடியாது. அப்ப கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கும் இறைவன் உணவு வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மனித கோடிகள் அனைத்தும் சேர்ந்து இந்த ஜீவராசிகள் அனைத்தும் ஒரே ஒரு வேலை உணவு போட முடியுமா? முடியாது. உதயகிரிலேருந்து அஸ்தகிரி வரல எடுத்து இறைவனால் மட்டும் தான் முடியும். ஆமாம், நீ பூமியை விட 5 மடங்கு ஜீவராசி கடல்ல இருக்குது, ஜலவாழ் ஜந்து மட்டும். அதுக்கு ஒரு வேளை நம்மளால உணவு கொடுக்க முடியுமா? திமிங்கலம் 30 யானை சமம். ஆமாம், அது உணவு அளிக்கிறாங்க. அப்படி இருக்கும். அப்புறம் அது வந்து நம்மளால எண்ணியும் பார்க்க முடியாது. என்ன மடங்காத சரங்கள் உயிர் யாவும் இதுவிதுக்கு எப்படி என்று இருந்து அரசால் இறைவன். எல்லா அரசாலும் இறைவனே இருந்து அந்த அரசால் தான். அப்போ அந்த எண்ணகமுன் திருப்பாத விளங்கும்பதி மலையில் எண்ணகமுன் திருப்பாத விளங்கும்போதி மலையில் இளங்கும்போதி மலையில் நிறுத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சற்குருவாய். அப்ப எண்ணக முன் திருப்பாத விளங்கும் போதி மலையில். அப்ப நம்முடைய எண்ணம் அப்படின்னு ஒரு அதுக்கு என்ன சொல்றாங்க? அகம்ன்றாங்க. எண்ணக முன் திருப்பாத விளங்கும் போதி மலையில். இந்த இடத்துல அகம்னா அதுக்கு ஒன்று எடுப்போம். வசிஷ்டர் வந்து ராமபிரானுக்கு உபதேசம் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது அந்த நல்ல ஒரு அகமகமென்று அனைத்து உயிரிடத்தும் இருந்து அனைவரதாகியும் உரைப்பதாகி நிகழொளியாய் ஆன்ம தத்துவமான சொரூபத்தை நினைத்தல் செய்வான். திகழிதய குகையுறையும் தேவதை விட்டு அயலே தெய்வம் தேடல் மிக அரிய கௌசுபத்தை எறிந்து சிறுமணி தேட வெட்கை போலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே என்ன அகம் முன் அந்த அகத்தை நம்ம வந்து காணணும். அப்போ நம்ம பார்த்தோமா அப்படின்னா இல்லை. அப்போ இறைவனே ஒரு உருவம் தான் இங்கே வந்து அதான் நமக்கு அறிவிக்கிறார். அப்போ என் அகமுன் திருப்பாதம். அப்போ திருப்பாதம்னு இருக்குது. இப்போ பாதம்னா நம்ம நடக்கிற கால் இல்லையா, இதுக்கு ஒரு பாதம்னு ஒரு பாதம் இருக்குது, புரியுதா? அடின்னா திருவடி, அடினாலும் பாதம், திருவடி அதுவும் பாதம். ஆனால் இந்த பாதத்தை சொல்ல இல்லை. பொழுமுனையா கதிர் முனையில் ஆடும் பாதம் கோடான கோடி மறை புகழும் பாதம்
தளிரிலை பூங்காய் பழமாய் சொரிந்த பாதம் பழுதழுகாலயத்தில் நடன பாதம் பக்தருள கோயிலுள பூத்த பாதம். அப்போ அவங்க வந்து பக்தர் உள்ளத்தில் பூத்த பாதம். அப்போ எண்ணம் அப்படின்னு இங்கே நமக்கு தெய்வம் வந்து எண்ணகமுன் திருப்பாத மிளங்கும் பொதிமலை. இப்போ பொதிமலை அப்படின்னா நினைவில் பதிய வைக்கிறதுக்கு தான் பொதியன்னா மலைன்னு அர்த்தம். அது உன்னுடைய நினைவில் பொதியப்பட்டு அப்படின்னு தெய்வங்க நமக்கு அதை நம்ம ஊரில் தான் பார்க்குறோம். அப்போ எண்ணகமுன் திருப்பாத மிளங்கும் பொதி மலையில். அப்போ நமக்கு வந்து தெய்வம் வந்து அவங்களுடைய தேவ திருவசனத்தில் ஒவ்வொருவருக்கும் தக்கபடி இறங்கி பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி இச்சபிரங்க செய்து யமபடர் நட்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ அது திருப்பாத மிளங்கும் பொதி மலை. அப்போ அவங்க வந்து மிளங்கு திரு அந்த அவங்களுடைய திருவாக்கு கொண்டு மனிதனுடைய அகையிருளை போக்கி அதை பதிய வைக்கிறாங்க. ஆமாம், அது நம்ம இடத்துல அது அப்படியா தான் இருக்கு. இப்போ எண்ணகமுன் திருப்பாத மிளங்கும் போதி மலை மிளங்கும் போதி மலை நிறுத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சர்க்குருவாய். அப்ப நம்ம இது நாள் வரல எப்படி இருந்தோம்? மனமாதான் இருந்தோம் இல்லையா? அப்போ தான் யாருன்னே தனக்கு தெரியாம உலக காலம் வாழ்ந்து வந்தோம். மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான், அப்படிதான் போயிடுச்சு. ஆனா மனிதன் பிறந்ததின் கடமை என்ன? ஏன் பிறந்தோம்? நம்ம கடமை என்ன? முடிவில் நம்ம என்னவோ ஆக போறோம் அப்படின்னு ஆய்ந்து தேடுகின்ற தேட்டத்துல இவன் இல்லை. வைத்துப்பாடுன்னு காலமெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னே இருந்தோம். அப்போ அங்கே தெய்வம் நம்மளை ஆட்கொள்றாங்க. அப்போ எண்ணகமுன் திருப்பாத மிளங்கும் பொதி மலையில் நிறுத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சத்குருவாய். நம்ம இப்படி எண்ணமா ஓடிக்கொண்டிருந்த இந்த எண்ணத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மாத்திடுறாங்க. ஆமா, திருத்தி அதுல இருந்து இருத்தி அப்புறம் திருத்தி தன்னை ஆக்குறாங்க. அப்போ திருத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சத்குருவாய். அப்போ நம்ம வந்து ஆமா ஒரு பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்து நம்மளை எல்லாத்தையும் ஆட்கொண்டு அதை நம்மளை அழிந்து போய் கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய நினைவு எல்லாத்தையும் அவங்க மாத்துறாங்க. ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றி நமக்கு திருத்தி ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நோச்சிலேயே கிடந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூளமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கின்ற காரணத்தினால் அதில் நான் பெரிது நீ சிறிது என்று இப்படி உளறி திரிஞ்சிருந்தோம். அப்போ அந்த நம்மளுடைய பேயாட்டத்தை எல்லாம் அவங்க அதை மாத்துறாங்க. மாற்றி திருத்தி திருப்பணி நிறுத்தி சர்க்குருவாக நம்மளை அந்த சர்க்குரு ஆட்கொண்டு நம்மள மாத்துறாங்க. அப்படி மாத்தலைன்னா என்ன ஆகும்? அப்போ நான் மண்ணடங்கா பாவியன்று மீதுல அறிஞர் நிறுத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சத்குருவாய். அப்ப எந்த இடத்துல நம்மளை திருத்தினாங்க? அப்ப நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காலமெல்லாம் இறைவன் என்ற ஒரு பொருளை நாமளே ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி நாம காலமெல்லாம் வணங்கிட்டு ஒரு நகலான தெய்வத்தை நாம வணங்கிட்டு இருந்தோம் இல்லையா? விஷயத்தை பார்க்கணும். கடைசி வரலமும் நம்ம எந்த தெய்வத்தை வணங்கியிருந்தோம்? கோயிலில் போயிட்டு ஒரு விக்கிரகத்தை தான் நம்ம வணங்கியிருந்தோம்.
அது ஒரு காலகட்டம் வரையிலும் அது சரிதான். அறிவு பருவம் வர்ற வரலாம் அந்த தெய்வத்தை நாம வணங்கி திருநீரிட்டுக்கிறது, ருத்ராட்சம் கட்டி இருக்குது, இப்படி எல்லாம் கோயிலில் வந்து நாம் போய் வணங்குறது ஒரு அறிவு பருவம் வர்ற வரலாம் அது கரெக்ட் தான். ஆனால் அறிவு பருவம் வந்த பருவம் அதை நம்ம வணங்குறோம் இல்லையா? ஏன் எதுக்கு என்று கூலி கேட்குற அறிவு பருவம் நம்ம வந்துடுச்சு, இது பத்தலை அப்படின்னு கூலி கேட்குறோம். அப்போ அது நமக்கு தெரியும் போது இது நாம தானே உண்டு பண்ணோம், இந்த தெய்வம் இது நாம உண்டு பண்ண தெய்வம் தானே, இது நமக்கு ஏதாச்சும் தருமா அப்படின்னா அது தராது. அப்போ இறைவன் ஒன்று உண்டு என்பதை மக்கள் நினைவில் பதிய வைக்கணும், அதுதான் உண்டு பண்ணாங்க. அப்போ அசலான இறைவன் வரும்போது இந்த நகலை காமிச்சு, இது நகல் அசல் இங்கே தான் உன்னிடத்துல இருக்குது, இது நகலான ஒரு திருநீர், இதோ அசலான திருநீர், இதோ ருத்ராட்சம் அசலான ருத்ராட்சம் உன்னிடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டோம். நாமம் அப்படின்னா நாம போட்டுக்கிறோம், இது நகல். அப்ப அசலான ஒரு நாமம் உனக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அழியாத நாம திருநாமம் உன்னிடத்துல அது எங்க இருக்குதுன்னு அது அவங்களுக்கு அறிவிச்சு காட்டுறது தான். அப்படி இப்படி நம்ம தவறாக ஒவ்வொன்றுத்தையும் நம்ம செஞ்சிடணும். இப்போ சூரியன் இருக்குது நகலாவா இருக்குது, சந்திரன் இருக்குது நகலாவா இருக்குது, அப்ப 84 100,000 ஜீவராசியும் உண்மையாவே தானே இருக்குது, உண்மையாவே இருக்கும். எப்படி இருப்பாங்க? அப்போ இதுக்குதான் அறிவு கொடுத்தது. ஒரு ஆடோ மாடோ அது தன்னை பத்தி அதெல்லாம் நினைக்காது. ஒரு கையில கத்தி வச்சுக்கின்னு ஒரு கையில புல்லு வச்சுக்கின்னு இதான் அவனுக்கு கடைசி தீனி, நான் அவனை வெட்ட போறான்னா புல்ல தின்னா ஓடி வரும் இல்லையா? இதே மனுஷனுக்கு ஜாடையா தெரிஞ்சா என்ன ஆகும்? தப்பிச்சு ஓடிடுவான். அப்ப அதுல இருந்து மரணத்தின் தப்பிக்கிற அறிவு இவனுக்கு இருக்கு. நம்மள ஏதோ கொல்ல போறான்டா அப்படி ஒரு ஜாடையா அவனுக்கு தெரிஞ்ச உடனே சிக்னல் தெரிஞ்ச உடனே எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப தப்பிக்கிற அறிவு மனிதனுக்கு உண்டு. அப்ப மரணம் ஒவ்வொரு நாளும் உணர்றான். சாகுன்னு ஒண்ணு வருது, அதுல இருந்து தப்பிக்கணும்னு ஏன் அவனுக்கு தெரியல. சாயங்காலம் ஆச்சுன்னு ஒண்ணு 6 மணி விளக்கு ஏற்றி முன்னாலே வச்சுக்கிறோம். அப்ப அதுல தப்பிக்கணும், இருட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே இல்லையா? குளிர்துன்னு போர்வனுடைய தண்ணியை தேடுறோம், ஒரு நடக்கும்போது முள்ளு குத்திருமேனு செப்பலுடைய உதவி தேடுறோம், ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு பாதசாரியை தேடி வழிபோக்கத்தை கேட்டு அந்த ஊருக்கு நம்ம போறோம், அவனுடைய உதவி தேடுறோம். வாழ்க்கைக்கு மனிதனுடைய உதவி தேடுறோம். இது எல்லாம் தேடின நீ இறைவன் அடையிறதுக்கு ஏன் ஒரு துணை நீ ஒரு கேள்வி கேட்டாது, ஏன் நீ சிந்திக்கல? அப்ப இந்த சிந்தனையே பாரு, இதுதான் நம்ம செய்த பெரும் தவறு. அது நம்ம முன்னோர்கள் விட்டாங்க. யார் விட்டது? முன்னோர்கள் விட்டாங்க. நம்ம அப்பா விட்டாரு, நம்ம தாத்தா விட்டாரு, நம்ம பாட்டம் முப்பாட்டம் அப்படி விட்டுட்டு அவங்க மிஸ் பண்ணது வாழையடி வாழியா நமக்கு வந்து தெய்வம் வந்து மாத்திடுறாங்க, அதை வந்து மாத்துறாங்க. புரியுதா? அதுதான் அவங்க வந்து இங்க என்னகமுன் திருப்பாதம் விளங்கும் பொதி மலையில் நிறுத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சர்க்குருவாய். அப்ப எங்க வைக்கிறாங்க? தவத்திலே நிறுத்துறாங்க. கொண்டு வந்து அழிவுக்கு போய் கொண்டிருந்த நினைவை அது தவத்துக்குரிய நினைவாக அதை மாத்துறாங்க. அசலான தெய்வத்தை அவங்க அறிய வச்சு அந்த வழிபாட்டுல அவங்க நடக்கிறாங்க. அப்ப மண்ணடங்கா பாவி என்ற மீதிலன்னால் இறங்கி மணந்தளிர மரபில் வந்த மௌன குரு காப்பே. மண்ணடங்கா பாவி என்றன் மீதிலன்னால் இறங்கி, அது என்ன மண்ணடங்க? மண்ணடங்க மண்ணுக்குள்ள பட்டாலும் பச்சை மண்ணுன்னு இந்த உடம்பு சொல்லுவோம். ஆமாண்ணா, பச்சை மண்ணு இது. இந்த மண்ணு, ஆமா, இந்த ஜீவன் இதுக்குள்ள அடங்கல மண்ணடங்கா, அதுதான் மண்ணடங்கா. மண்ணடங்கா பாவி என்றன் மீதிலன்னால் இறங்கி மணந்தளிர மரபில் வந்த மௌன குரு காப்பே அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்க மண்ணடங்கா பாவி என்றன் மீதிலன்னால் இறங்கி மணந்தளிர மரபில் வந்த
மௌன குரு காப்பே. அப்போ பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மரபு அந்த மரபுலாம் சொல்லின்னு வருது. மரபுன்னா வேதம். அப்போ இதை மண்ணடங்கா பாவி என்றான் மீதிலனால் இறங்கி. அப்படி இந்த மண்ணுக்குள்ள ஜீவன் அது அடங்கலைன்னா அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது கற்க கசடர கற்றவை, கற்க கசடர கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகட்டாங்க. அப்ப கசடுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இறுதி தருவாயில தீட்டாகி செத்து போறான், கசப்பு வெளியாகி சாகத்தான் அப்படி சொல்றாங்க. அதே போல அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் உய்த்துவிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அகப்பை சித்தர் என்ன சொல்றாரு, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புள் உத்தமனை காணன்னு அவையார் சொல்றாங்க. அகப்பை சித்தர் சொல்றது சைவமானதடி அகப்பை தானாகி நின்றதடி, சைவமாகவில்லை என்றால் அகப்பை ஜல வரும் கண்டாயடா. அப்ப இந்த மண்ணுக்குள்ள இந்த ஜீவன் அடங்கல, புரியுதா? அதனால அவங்க அப்படி நீங்க தெய்வம் மண்ணடங்கா பாவி என்ற மீதிலனால் இறங்கி மனந்தளீர மரபில் வந்த மௌன குரு காப்பே. அப்ப மன சாந்தி அடையல, மனம் தளிர், மனம் தளிர் துளிராகுது, மனம் நம்மளது பல கோடியா விரிஞ்சிருக்குது. ஆமா, இலை தளிர் பூங்காய் பழம் அப்படின்னு விடுறாங்கல்ல. தளிர் இலை பூங்காய் பழமாய் சொரிந்த போதும். அப்ப மனம் தளிர அப்படின்னா சாந்தி அடைய அப்படின்றத சாந்தி அப்ப மனம் தளிர ஒரு கோடி எண்ணம் தொலைந்து ஒரே எண்ணத்தில் லைத்து விடுவது. புரியுதா? அதுல பாடு. அதுதான் அவ்வளவு பாடு. ஆனா அதெல்லாம் அவங்க பட்டாங்க, நமக்கு என்னமா கிடைக்குது? நம்ம பண்ண பாக்கியம் என்ன? தெய்வத்து வாக்கியம் படிக்குது. அவங்க நமக்கு கிடைச்சது தான் நம்ம இல்லையா? நம்ம அறிவெல்லாம் ஏன் இந்த உலகத்துல மக்களா இல்ல, நிறைய பேர் கோடான கோடி பேர் இருக்காங்கல்ல. அப்ப அவங்கள அது என்ன கிடைக்கல. என்ன போவதான கட்டியா போட்டு வச்சுக்கிறாங்க. உன் அறிவு கொண்டு நீ அதை சிந்தித்து தேடி ஆயுதல் மட்டும் இருக்கு, அதுக்குதான் தண்டனை. ஒரு குற்றவாளிக்கு தண்டனையா கொடுக்குறாங்க. பஞ்சமா பாதகத்தை செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா எல்லாமே இருக்குது. ஆனா தப்பு செஞ்சா தண்டனை உண்டு இல்லையா? ஏன்னா அறிவு இருக்கிறதுனால கொடுத்துறாங்க. அதே போல இப்படி இறைவன் அந்த இறைவனை நீ அறையில்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனையை நம்ம ஆளாயிருக்கும். அதனாலதான் மண்ணடங்கா பாவியன்ற மீதிலனால் இறங்கி மனந்தளிர மரபில் வந்த மௌன குரு காப்பி. மௌன குரு அப்படின்னாக்கா பேசாம இருக்குதல்ல, மௌன குரு. ஒரு கோடி எண்ணம் நமக்கு வருது. அது எல்லாத்தையும் ஒரு கேள்வி கொடுத்து அது அத்தனையும் கேள்வியிலையும் நம்மள மௌனம் வைக்கிறாங்க, நம்மள மௌனம் ஆக்கிடுவாங்க. ஓ சரிதான். ஆமா, நீ எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க கொடுக்குற ஒரு பதில் நம்ம நிறைவா இருக்கும். நம்ம மௌனமா இருக்காங்க, அவங்க மௌனமா இருக்க மாட்டாங்க. அப்ப எதிரில் வர்ற நம்மள மௌனமா ஆக்கிடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மௌன குரு. வேறுபட்ட வாய் வேதாந்த வீழ்ச்சியாக நீ வந்தாலும் நம்ம எதை பத்தி தெரிஞ்சிருப்போம்? இந்த உலகத்துலதான் பத்தி தெரிஞ்சிருப்போம், ஜீவனை பத்தி ஒன்றும் தெரியாது. அப்ப அவங்க ஜீவபதி அரசர். அப்ப அங்க நமக்கு என்னென்ன வேணும்ன்றது அது அவங்களுக்கு தெரியுது. அது அடையாளத்தோட நிரூபிச்சிடுறாங்க. நீ எமகிட்ட போன, இவன் சொர்க்கத்துக்கு போனான் எப்படின்னு அடையாளம் எல்லாமே இருக்குது இல்லை. செத்தா தெரியும், செட்டியார் வாய்ப்புன்றாங்க. சிவன் கிட்ட போறது எமகிட்ட போறது அடையாளம் இருக்கணுமே இருக்கு. அப்ப நம்ம தெய்வம் நமக்கு அதை எடுத்து தரல, நம்ம எப்படி தெரியும்? சிவபதி ஒரு வைகுண்ட பதவி அடைஞ்சார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே போடுறோம். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். அப்ப சிவங்கிட்ட போறதுக்கு என்ன வருத்தம் உனக்கு? கைலாயம் சென்றார் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் போடலாம்ல. அப்புறம் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தெரியாததால சொல்றாங்க. அவங்க தான் துன்பத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்றதா சொல்றாங்க. இல்ல அது நிஜமே தான். நிஜமா தான் தெய்வம் திருமணம். அது போனதுன்னா நிஜம்தான், போட்டதுன்னா நிஜம்தான். ஆனா நீ முன்னால சேர்த்தது தான் தப்பு. வைகுந்த பதவி அடைஞ்சார் சொன்னி அது தப்பு. ஆனா உண்மையிலேயே ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டியது தான் அது. ஆனா அங்க சிவங்கிட்ட போவாமே நீ போனன்னு சொல்ற பத்தியா, அதுதான் தப்பு. சிவங்கிட்ட சேர்ந்தவங்களுக்கு நீ என்ன சொல்லி வைகுண்ட பதவி அடைந்தார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போடலாம். ஆனா நீ வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஏன்னா உண்மையிலேயே அங்க கவலையும் துக்கம் துயரம் இருந்தாரு. ஏன் பாடி நாரி போகுது. அது சிவவாய்கர் அழகா கொடுக்குறாரு. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுள்ளது இல்லையா? யமன். ஆமா, நடுவன்னா யமன். யமன் கைப்பட்டுச்சா பாடி நாரி அப்படின்னு அவன் கொடுத்துட்றாங்க. இதுக்கு பைபிள்லேயே அவர் இயேசுபிரான் லாசரை எழுப்பும்போது மரியா கிட்ட சொல்றாரு, போய் கல்லறையை தரங்க அப்படின்னு சொல்லும் போது மரியா வந்து சொல்றான், ஆண்டவரே 3 நாள் ஆச்சு பாடி நாரும் அப்படின்னு மரியா சொல்லும் போது, அதெல்லாம் நாராது, அவன் நித்திரையில் இருக்கிறான், தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள், கல்லறை தருங்கன்றாங்க. அதே போல கல்லறை தரந்தா பாடி நாத்தெல்லாம் அடிக்கிட்டேன், லாசரே எழுந்து வெளியே வந்துறாங்க, வராரு. அப்போ அவன் நித்திரையில் இருக்கிறான்னு ஒன்று இயேசுபிரான் நட்டி தானே காமிச்சிக்கிறான் இல்லையா? அப்போ வந்து அப்படி அந்த சாயல் முடிஞ்சதும் வராங்க. வராமல் குழந்தைங்கள்லாம் வந்து சூருது. அப்போ ஒருத்தர் விரட்டுறாரு, போங்க போங்க கொஞ்சம் இருங்க அப்படின்றார். தேவனுடைய சாம்ராஜ்யம் குழந்தைக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு ஆண்டவரே நான் மீண்டும் கருவறையில் புகுந்து திருப்பணம் பிறந்து ஒரு கருவறையில் புகுந்து வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. மாமிசத்தில் பிறந்தது மாமிசமாக இருக்கும், ஆவியில் பிறந்தது ஆவியாக இருக்கும், மெய்யாக மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமா, தேவனுடைய சாம்ராஜ்யம் குழந்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ எதுக்காக சொன்னோம்னா, அந்த பரிசுத்தமா அடக்கம் ஆனாங்க அப்படின்னாக்கா மனம் நாற்றம்னா அது எதிர்பார்த்தா மனம் பாடியில வந்து பாடியில ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னா பரிமளம். அப்ப அதுக்கு எதிர்ப்புதான் மனம் அதானே. அப்ப இது துன்பத்துக்கு போனதுக்கு அடையாளம் இன்பம், நாற்றம். இன்பத்துக்கு போன அடையாளம் மனம். அது பாடியில் இங்கேயே கொடுத்துட்றாங்கல்ல. அடையாளம் தெய்வம் கொடுத்துட்றாங்கல்ல. எல்லா வேதமும் இருக்குது. எல்லா வேதமும் அந்த வேதம் மட்டும்தான் சொல்லுதுன்னு இல்லை, எல்லா வேதம் சாட்சி. எல்லா வேதத்திலையும் சாட்சி இருக்குது. சாட்சி இல்லாம எதுவுமே இல்லை. மௌனகுருக்கு அப்போ நம்ம தான் தெய்வம் காட்டுறாங்க. தெய்வம் தான் குரு. ஆமா, அப்போ எல்லா வேதங்களும் நீ பரிசுத்தமான ஜீவபிரியான் ஆனன்னு எல்லா வேதமும் சொல்லுது. எந்த வேதத்துல சொல்லலை சொல்லு? 18 சித்தரை எழுதி இருக்கிறாங்களே. அப்போ மற்றவங்க எழுதாம இருப்பாங்க? கண்டிப்பா எழுதியிருப்பாங்க. அப்புறம் அதை நீ தேடி அடைஞ்சு பெறணுமானவ. ஆமா. இப்போ இந்த நம்ம தெய்வத்தை வந்து கோயிலில் ஒரு விக்கிரகத்தை சாமி ஆத்மை சதிக்க வைக்கிறோம், அதுக்கு உயிர் கொடுக்குறது யாரு? நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ ஐயர் தானே நூலை கட்டி காயத்ரி மந்திரம் ஓதுறாரு. அப்போ அவருக்கு காயத்ரி மந்திரம் ஓதி சிவபெருமானுக்கு வந்து சக்தி வருதுன்னு சொன்னான், மனிதனுக்கு வராதா? அதே நூலை உனக்கு கட்டி அது கல் ஓரறிவும் அற்றது இல்லையா? அதுவும் நாம தான் அது ஒரு சிற்பியினுடைய உளியில செதுக்கி அதை கொண்டு வந்து வச்சோம். அதுக்கே ஒரு ஐயர் வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி உயிர் கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய ஒரு பெரிய கடவுள் தானே. இந்த அறிவு குடும்பம் நமக்கு இல்லை, சிந்தித்து பார்க்கணுமானவா? சிந்தித்து பார்க்கணும். அதே மனிதன் உனக்கு 6 அறிவு, அதே நூலை உனக்கு கட்டி அதே காயத்ரி மந்திரம் ஓதனா நீ ஏன் சிவனாக முடியாது? ஆகலாமே. அதுதானே தெய்வம் சொல்றாங்க. அப்போ அதை தான் அவங்க சொல்றாங்க, நீ இப்படிலாம் வந்து இறைவனை கேவலப்படுத்துறது இல்லாத, இறைவனை வந்து ஒரு கல்லா வச்சு வணங்குறதுனால இதுக்கே உனக்கு நரக தண்டனை கிடையாது. இறைவனை உனக்குள்ள வைத்திருக்கிற இறைவனை கூட நீ வணங்காத. தனக்குள்ள இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்க, வணங்குறது அப்புறம். முதல்ல இறைவனே என்னன்னு தெரியல. ஒருத்தர் இறைவன் இல்லைன்றான், ஒருத்தர் இருக்குதுன்றான். ரெண்டுமே வேணாம், விட்டுரு. கடவுள்னா என்ன முதல்ல அதுக்கு சொல்லு டெபினேஷன். கடம் பிளஸ் உள்
அப்படின்னு தான் அது பொருள் சொல்லுவோம் ஆமாண்ணா இல்லையா? ஆமாண்ணா. அப்படி இருக்கும்போது அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்து அறிவு தான் அறிவுன்ற ஒரு மாணிக்கத்தையே இறைவன் நமக்கு தருவாங்க. அப்போ அதனால தான் அவனுக்கு தண்டனை வருது. அப்படி வர்றதுனால தான் மண் அடங்க பாவி என்ற மீதிலன்னால் இறங்கி மரண தருவாயில இந்த ஜீவன் இந்த கடத்துக்குள்ள அடங்கலையே. மண்ணடங்கா பாவி என்றன் மீதிலன்னால் இறங்கி மீதிலன்னால் இறங்கி மனந்தளீர மரபில் வந்த மகுன குரு காப்பே. என்னுடைய 1000 கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து என்ன மௌனம் ஆக்கி தங்கள் அடிமையாக ஆக்கி கொண்டீர்கள் அப்படின்றது தான் அதில் சொல்றாங்க இருக்குது. மண்ணடங்கா அப்படின்னா மண்ணில் போட்டாலும் மண்ணு தின்னு. அப்போ மண்ணுக்கும் அடங்கலை. இந்த மண்ணு இந்த தேகத்துக்கும் பச்சை மண்ணுன்னு பேர். இந்த ஜீவன் இதுக்குள்ள அடங்கினா அதுவும் தின்னாது. தங்க உடலாக மாறிடுது. ஆமா, அது தங்க உடலாக மாறிடுது. அப்ப மண்ணடங்கா பாவி என்ற மீதில் அண்ணால் இறங்கி மனந்தளீர மரபில் வந்த மௌன காப்பே. அப்ப வீசும் வீழி காந்தி மாதி மண்டலமும் கடந்து விரிந்த முப்பாள் கடந்து மாறை கடந்து வேலி காட்டி வீசும் விழி காந்தி மதி மண்டலமும் கடந்து. அப்போ வீசும் விழி காந்து மதி. அப்போ இந்த காந்தி மதி சொல்றாங்க. எது வீசுது? வீசும் விழி காந்து மதி. அப்போ காந்தின்னா காந்தி மதி. காந்தின்னா சூரியன், மதினா சந்திரன். ஆமா, மண்டலமும் கடந்து அந்த மண்டலம் கடந்து என்ன இருக்குது? அப்படின்னா வீசும் விழி காந்து மதி மண்டலமும் கடந்து விரிந்த முப்பாள் கடந்து மறை கடந்து வெளி காட்டி. அதுக்கு அந்தாண்ட ஒரு வெளி இருக்குதான். எங்கப்பா புரியுதா? சந்திரனை தாண்டி சூரியனை தாண்டி சந்திரனை தாண்டி அதுக்கு அந்தாண்ட வேற ஒண்ணு மண்டலமும் தாண்டிடுறாங்க. மண்டலம்லாம் அதுக்கப்புறம் நட்சத்திர மண்டலம்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டின இருக்குது. விரிந்த முப்பாடும் அங்க அதை தாண்டி கடந்து போனேன்னா கடந்து மறை. ஆமா, மறை கடந்து போனன்றாங்க. வீசும் வீழி காந்து மதி மண்டலமும் கடந்து விரிந்த முப்பாள் கடந்து மறை கடந்து வேலி காட்டி. அப்ப அது தான் என்ன இருக்குது? அந்தாண்ட பிரம்மம் இருக்கு. வெளிக்காட்டி அதுக்குள்ள வெளிக்காட்டுறாங்க. இப்போ பாரு, பகல்ல மற்ற எதையுமே பார்க்க முடியாது. ஆனா இரவுல சூரியனையும் பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், நட்சத்திரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்க்கலாம்? வானத்தை பார்க்கலாமா? விண்ணை பார்க்கலாமா? பிரம்மம் இருட்டையும் பார்க்கலாம். ஆமாண்ணா. இப்போ இது 3 எங்க இருக்குது? வானத்தில் விண்ணில் இருக்கு. இது சூரியன் வந்தா இது எதுவுமே தெரியாது. விண்ணுதான் முதல்ல. முதல். அப்ப இந்த ஒளி என்ன இதை கடந்து எங்க போனோம்? மதிக்கு போனோம். அது தூலத்தினுடைய சக்தி. அது என்னன்னா ஜடாகினி. இந்த ஜடாகினி கடந்து அதுக்கப்புறம் சந்திராகினிக்கு போய் அதுக்கப்புறம் பிரம்மத்துக்குள்ள லைக்குமாகும். இப்படியான ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே தெய்வம் எடுத்து வைக்கிறாங்க. வீசும் வீழி காந்து மாதி மண்டலமும் கடந்து விரிந்த முப்பாள் கடந்து மறை கடந்து வேலி காட்டி. அப்ப விரிந்த முப்பாள், அப்போ முப்பாள்னு சொல்றாங்க. விரிந்த முப்பாள்
ஆணவம் கண்மம் மாயை இது மூணும் பாழாகணும். பாழாகும். அப்படி பாழாச்சுன்னா அது கடந்து மறை. அது கடந்துன்னா மறைதான். மறைன்னா வேதம். வேதம் உங்க தோழமே வேதமாகும். அப்பதான் நீ அதுக்குள்ள போவ. நீயும் நாமும் சேர்ந்து வேதபதிக்குள் போவோம்னு மான்மியத்தில் கொடுப்பாங்க. அதுபோல மறை. ஆமா. விரிந்த முப்பால் கடந்து மறை கடந்து வேலி காட்டி. அந்த முப்பால் கடந்தனா மறையாகிய இந்த ஜீவ தேகத்துக்குள்ள நீ டிராவல் ஆகலாம். அப்ப கடந்து மறை கடந்து வெளி காட்டி. அங்க வெளி இருக்குது. அப்ப வெளின்னா என்னது? அப்ப அதுல தெய்வம் கொடுப்பாங்க. இல்லறமே மேம்பாடு என்று உரைத்த வேதம் இக மனைவி மக்கள் இதுவே என்று அல்லுபகல் மனக்கவலை ஓயானாலும் அலங்கோலை அவஸ்தைகளால் வேறே காணும். இல்லறம் அங்கு இதுவென்ன இல்லை என திருமறையில் ஓதலாது. இல்லறமும் இன்னதென்று வீரத்தோடு ஏழை எங்களுக்கு எடுத்தருள்புரி என்பவன். அது இதையும் சொல்றாங்க. இல்லறத்தை கேட்ட எழில் மகனே கேளாய் இந்த வெளி இல்லமதில் இருந்து கொண்டு எல்லை திசை அற்ற ஒரு நிலம் முன்னுள் இருக்குது பார். நீ அறம் செய்யும் வீடான் ஜீவன். அது நல்லவர்களின் உபதேச தலமதாகும். நமோவென்ற மோனசபா நிலையதாகும். முத்தரெல்லாம் அமுதருந்தும் குங்கையாகும். அது 10 வயதான கன்னி சபையும் ஆகும். பித்த உடல் நடுவாகும் கோடா கோடி பெருங்கவலை தணிக்க முந்தன் இல்லமாகும். அப்ப அது ஒரு வெளி இருக்குது. அது வெளி சுற்றாங்கிறது. ஆமா. இது வெளி அகண்ட முடிச்சுடர் தேகத்தில் இருப்பவருக்கு நவகிரக போல் அதிகாரம் செல்லாது. செல்லுதற்கங்கோர் இடமங்கில்லா தேகியவன் ஒளிபாய்ந்து குணம்பேராகி சொல்லும் அவன் சொற்படியே கிரகம் கேட்கும். சுருதி விதி கடந்த பொருள் யாமே. ஆமா. அப்போ விரிந்த முப்பால் கடந்து மறை கடந்து வேலி காட்டி. அங்க இன்னொரு இடத்துல இங்க இந்த வெளிக்கு என்ன சொல்றாங்க தெய்வம்னா, அதாவது ஓதுமறை வேத நேரி உண்மையாயோழுகி வளர் யோகியர்களால் புகழ்கின்ற மாதவ செயல்கை மீறி நாதனேனும் நாமம் பெற்று மண்ணில் என்போர் உள்ளோர் இறங்கி ஏதும் இல்லாத பரவெளியிலே ஒளிவில் ஓடும் என்றென்னை இருத்திய சுத்த வேத முடிவான நீதி போதும் மீதன்றோது மட்டும் புட்டும்புரு சாலை ஆண்டவா. கடந்து வெளி காட்டி ஏதுமில்லாத பரவெளி. அந்த ஏதுமில்லாத பரவெளி ஒளிவில் ஒடுங்கென்றென இருத்திய சுத்தது. ஆமா. அப்போ அந்த கடந்து வெளி காட்டி விரிந்த முப்பால் கடந்து மறை கடந்து மறை கடந்து வெளி காட்டி. அப்ப அந்த வெளியை காட்டணும். அது தெய்வம் அங்க கொடுக்குறாங்க. ஏதுமில்லாத பரவெளியில் ஒளிவில் ஒடுங்கென்றென இருத்திய சுத்த. அப்போ இது வேத முடிவான நீதி. என்ன முடிவு? வேதத்துக்கு முடிவான நீதி போதும் இதன்றோது மட்டும் கூட்டுங்கூறு சாலையாண்டவர். என்ன நீங்க பூட்டி வச்சுங்க இது போதும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. தாசில் மக மோது தீரு பதிசிகரம் காட்டி தாக்கு மாடி முடி நாடுவும் காட்டி அடையாளம். அப்ப தாசில் மக மூது திரு பதிசிகரம் காட்டி. அப்போ மூதி திரு பதிசிகரம் காட்டுகின்றார். இப்ப தாசில் மக மூதி திரு பதிசிகரம் காட்டி. அந்த பதிசிகரம் காட்டி அப்படின்னு விடுவாங்க.
தாசில் மக மூது திரு பதி சிகரம் காட்டி. பதி சிகரம், பதின்னா இறைவன், இறைவன். சிகரம்னா மலை. மலை. அப்போ அந்த பதியாகிய பஞ்சாட்சரமே நீ படிந்த கோல தெய்வம் அதை நெஞ்சார கண்டுகொள்ள நீ நிலத்தில் வாச்சுதங்கே மாநிலத்தில் அம்பலவ மாணிக்க வாசகத்து தான் அளித்த போலளித்த என் குருவை. அப்பா அந்த தாசில் மக மூது திரு பதி சிகரம் காட்டி. சிகரம்னா மலை, பதின்னா இறைவன். இறைவன். அப்போ மலை போல அவங்க நம்ம உள்ளத்துல அவங்க இருக்கிறாங்க. அது அவங்க தொட்டு இறைவன் நமக்கு காட்டாதவரெல்லாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. இப்போ மூதி திரு பதி சிகரம் காட்டி. தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம். ஆமா, தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம் தாங்க. இப்போ தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம். அப்போ தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம். அப்போ ஒரு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவது. இங்க தாக்குமடி முடி நடுவும், முடி அப்புறம் நடு அப்படின்னு அடிமுடி நடு சொல்றாங்க இல்லையா. அதுபோல தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம். ஆமா, அப்போ இது ஒரு அடையாளத்தை ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அடி முடி நடு கண்ட வான அனந்திருக்குன்னு அதை கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம் வீசுநேரு பாருமாயிர் பாலத்து கப்பாலே வித்தகமாய் விலகி நின்ற பெற்ற வீடம் காட்டி. அப்படி இறைவனை நீ சந்தித்தாயானால் தாக்குமடி முடி நடுவும் காட்டி அடையாளம் அதை நீ கண்டு அந்த அடையாளத்தை இறைவன் நமக்கு காட்டுவாங்க, அவங்க அறிவிப்பாங்க, காட்டுவாங்க. அப்போ அப்படி நீ அதை கண்டுக்கிட்டீங்கன்னா வீசு நெரு பாருமயிர் பாலத்து கப்பாலே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெருப்பாறு மயிர் பாலம். இப்போ நம்ம பார்க்குற ஆற்றுல கீழே என்ன போகுது, தண்ணி போகுது. அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு காங்கிரீட்டு போட்டு ஒரு பாலம் கட்டி அதில் பஸ்ஸு எல்லாம் மக்கள்லாம் போய் வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற என்ன அப்படின்னு பார்த்தா நெருப்பாறு கீழே ஆற்றுல என்ன போகுது, நெருப்பு தீ தண்ணீர் போகுதுன்றாங்க, நெருப்பாறாக போகுது. அதுக்கு பாலம் எப்படி, மயிர் பாலம். அப்போ அது எப்பேற்பட்ட, அப்போ எவ்வளோ தூரத்தில் அது உயரத்தில் இருக்கணும். அங்கேருந்து விழுந்தா எதில் விழுவேன், நெருப்பில் தான் விழுவாங்க. அப்போ அந்த குற்றங்களை, இந்த பாவம் இவ்வளோ இறைவனுக்கு மாற்றமாக போனோம் இல்லையா, அதனால தான் அந்த தண்டனைலாம் வருது. சரி, அவங்களுக்கு தான் வருதா, அப்போ நமக்கு வராதா அப்படின்னாக்கா, இறைவன் வகுத்த அந்த நீதியில் நடத்த அவங்க அதில் தப்பிக்கலாம். நீதியில் நடக்க நித்திய நாவைன்றாங்க. வீசு நெரு பாருமயிர் பாலத்து கப்பாலே வித்தகமாய் விளங்கி நின்ற பெற்றவிடம் காட்டி. அவன் பெற இடம் ஒன்று அங்கே இருக்கு, அதை காட்டணும்னு சொல்றாங்க. வீசு நெரு பாருமயிர் பாலத்து கப்பாலே வித்தகமாய் விளங்கி நின்ற பெற்ற வீடம் காட்டி. அப்ப வீசு நெரு பாருமயிர் பாலத்து கப்பாலே. அப்படி இறைவன் வகுத்த அந்த நீதியில் நடக்க நித்திய நாவாய்.
நீதி அப்படின்னு சொன்னாலே அரசு ஒரு நீதியை வகுக்குது. பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடாது அப்படின்னாக்கா கொலை, களவு, கல், காமம், திருட்டு இப்படிலாம் 5 விதமான பாதங்களை செஞ்சோம்னா அது கவர்மெண்ட் பிடிச்சி தண்டனை கொடுத்துறாங்க. அதே போல் இறை சட்டத்தில் இந்த மெய்ஞானத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த பஞ்சமா பாதகம் கூடாது. பஞ்சமா பாதகத்தில் செய்து பாம்பின் வாய் தேரை போல் நீ மாட்டிக்கொள்ளாது சொல்லுவாங்க. பாம்பின் வாயில் தேரை மாட்டிச்சுன்னா வருமா? வராது. விடுபட முடியுமா? அதெல்லாம் பஞ்சமா பாதகத்தில் நீ கலக்காத. அப்படி கலந்தால் அந்த நெருப்பார தாண்ட முடியாது அப்படின்றத எங்கள் தெய்வம் நமக்கு அது கொடுக்குறாங்க. வீசு நெருப்பாரு மயிறு பாலத்து காப்பாலே. இது இன்னும் விரிக்கலாம். ஓரளவுக்கு அது நமக்கு தெரிஞ்ச வரலாம் நம்ம அது பார்க்கணும். அப்ப வித்தகமாய் விளங்கி நின்ற பெற்ற வீடம் காட்டி. அப்போ அந்த மயிர்பாலம் கடந்து தாண்டி நாம செல்லணும். அந்த மயிர்பாலம் என்ற ஒரு அருந்தலம் இருக்குதான். அதை கடத்துறது அந்த மயிர் பாலத்துல யார் உட்காந்துருக்கிறாங்க? யம தர்ம ராஜா. அந்த நீதி தவறுனா அந்த மயிர் பாலம் அறந்து யாருக்கு தர்மராஜா, யாருக்கு யமராஜா? அவங்க வந்து நன்மையும் தீமையும் பகுத்து பாராபட்சம் இல்லாத நீதி வழங்கணும். அப்படி மாற்றமா வாங்கினா அவரு அறந்து பாலத்துல விழுந்துருவார். மயிர் பாலம் அருந்து எங்க விழுந்துருவாரு? பாலத்துல விழுந்துருவார். அக்னியில கீழே ஆத்துல விழுந்துருவார். அப்போ அவங்க எவ்வளோ அந்த நீதி முனையில நிற்கணும். தப்பு பண்ணா நாம என்ன பண்ணுவோம்? நம்மளும் அந்த ஆற்றுல அதை கடக்க முடியாது, பாலத்தை கடக்க முடியாது. அப்படியா நம்ம போய் அதில் மாட்டிக்கணும். போல வீசு நேரு பாரு மயிறு பாலத்து கப்பாலே வித்தகமாய் விளங்கி நின்ற பெற்ற வீடம் காட்டி. தேசுலவு மூலமேனும் திருப்பாதம் காட்டி. திருப்பாதம் காட்டி தீனென்றுரைக்கும் திரு குண்டலிதால் காப்பே. அப்போ தெய்வம் அதுல இருந்தெல்லாம் நீ பிரளயத்திலிருந்து தப்பத்துக்கு தேச உழவு மூலமேனும் அந்த திருப்பாதத்தை காட்டுறான் நமக்கு. இவ்வளவும் சொல்ல வந்தது யாரு? தெய்வம் தான். இப்படிலாம் நீ போகாத, இப்படிலாம் இருந்து அவங்க இறைவனுடைய வல்லபத்தையும் காட்டி நமக்கு உழவு சொல்றாங்க. இப்படிலாம் நீ தப்பிச்சுக்கோ, எமகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இங்க நடக்கிற வணக்கங்கள், புகழ் வணக்கங்கள், அப்புறம் 4 ரோட்டாறு பெரிய வணக்கம், அப்புறம் சங்கல்பம், இப்படியான வணக்கங்கள்லாம் எடுத்து வச்சு இறைவன் வந்து அந்த வழிபாட்டில் நம்மளை கொண்டு வராங்க. இப்படிலாம் நடந்து வந்தேன்னா அந்த உழவு சொல்றாங்க, என் மேல நீ அன்பு வை, அப்போ நான் உன்னை அவன்கிட்ட நான் காப்பாத்திடுறேன் அப்படின்னு தெய்வம் வந்து சும்மா சொல்லல. அவங்க இறைவனே உனக்குள்ள நேரும் இருதயத்தில் அந்த ஈசனை நமக்கு காட்டுறாங்க இல்லையா? கண்ணுக்குள் மறைந்திருக்கும் அக்குள்ளுக்கின் கமல மலரிருதய வடிவம். இறைவனை தனக்குள்ள காட்டி தந்து அது வணங்கிறதுக்கு உண்டான வழி அவங்க நமக்கு செய்து வச்சிடுறாங்க. அப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து தெய்வம் ஏத்துக்கிட்டோம். ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? அப்ப நீ ஏன் சொல்ற உழவை நீ கேளு. இருவாலும் ஒரு சொல்லி அது அவங்க கொடுக்குறாங்க. அது அந்த நெருப்பாரகடு மயங்கா திருமணமே மயிர்பாலம் கடத்தும் குருநாதருகிருக்க மயங்கா திருமணமே. அப்ப அந்த மயிர் பாலத்தை கடக்க அவங்க ஒரு உழவு தராங்க. அதுதான் தேச உழவு மூலமேனும் திருப்பாதம் காட்டி. அவங்களுடைய பாதம் என்றது வாக்கு, பாதோதகம். அந்த திருவாக்கு அதை பருகணும். சதா செவியில வாங்கி பருகி அந்த ஜீவன் வலுவிலிருந்து தின்னாமல் தின்னு புண்ணு வயிறு கொடுத்து அப்படி தினந்தோறும் ஜீவாமிர்த ஊற்ற பருகி கொண்டே இருந்தாதான்
வருகின்ற பிரளயத்திலேயோ அல்லது மரண தருவாயிலையோ தப்பிக்கும் போது அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க. அது தீன் தீன் என்றுரைக்கும் தீரு குண்டலி தால் காப்பே, தீன் தீன் என்றுரைக்கும் தீரு குண்டலி தால் காப்பே. உரைக்கிறது எது? தீன் தீன்னு, அதான் குண்டலி. அதான் குண்டலின்றது, அது குண்டலினி சக்தி. ஆமாண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. அப்போ அந்த அதனுடைய சக்தி தான் உன்னை வந்து அது காப்பேன்ட்டாங்க. தீன் தீன் என்றுரைக்கும் தீரு குண்டலி தால் காப்பே. அதனால இந்த மெய்வழி நூலை இதுவரையிலும் நாம் பார்த்தோம். இது இன்னும் நம்ம வந்து எடுத்து ரகரகமாக பார்க்கலாம். நிறைய பொக்கிஷம் இருக்கு, வந்து நிறைய பொக்கிஷம் உள்ள. இந்த காலத்தான் அர்த்தம் இருக்கும் வேதத்துல. அது வந்து அந்த அளவுக்கு இருக்குது. நாம இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஒரு 8 கன்னியா 16 கன்னி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம்லாம் தெய்வம் வந்து அதை விரிச்சின்னு போகிறாங்க. அதனால் அது இன்னொரு பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம். என் முத்தி பேருரை மீண்டும் தொடரும்.